கட்டணம் அணைக்கட்டு தான் இன்னைக்கு ஆயுசு ஃபுல்லா நம்ம மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்துருக்காரு. எத்தனையோ அணைக்கட்டுகளை கட்டியிருக்காரு. அந்த மாதிரி நினைச்சு போடுங்க. இந்த பகுதியில் இன்னைக்கு ரோடு நல்லா இல்ல. ஏன் இந்த பகுதியில் இருக்கிற யாருமே தொகுதி நிகழ்ச்சி நிதி வரதே இல்லையா? எம்எல்ஏக்கு நிதி வரதே இல்லையா? எம்பிக்கு நிதி வரதே இல்லையா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பிக்கு ஒரு ஆண்டுக்கு 5 கோடி நிதி வருது. அப்படின்னா 5 ஆண்டுக்கு 25 கோடி நிதி வருது. அந்த 25 கோடி நிதி வச்சு என்ன பண்றாங்க இது வரைக்கும்? நம்ம பகுதியில் இதுக்கு முன்னாடி இந்த எம்பி அவர்கள் காலமாயிட்டார். அதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக்கிறோம். ஆனாலும் 40 எம்பிகள் இதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 வருடத்துக்கு 25 கோடி பணம் வந்துச்சு. அந்த 25 கோடி இந்த தொகுதி வளர்ச்சி திட்டங்களுக்காக என்னைக்கு பயன்படுத்தினாங்க? என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி எம்எல்ஏக்கும் நிதி வருது, ஊராட்சி பேரூராட்சி எல்லாத்துக்கும் நிதி வருது. எல்லாத்தையும் அவங்க அமர்த்திக்கிட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. கடைசி நேரத்துல இவ்வளவு எங்கள் ஐயா இன்னைக்கு மதியானம் 1 மணி உச்சி வெயில காய்ந்துட்டு எந்த ஒரு சோறு அறியாம ஓட்டு கேட்டுருக்காரு. இதே மாதிரி ஏன் இன்னைக்கு மற்ற கட்சிகளை சேர்ந்த யாருமே வரமாட்டேங்கிறாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா வரமாட்டாங்க. கடைசி 3 நாள் 2 நாள்ல யூத்துக்குள்ள சுட்டு ஓடி பிடிக்கிற மாதிரி வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருவாங்க. அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் போதுமானு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? 2 நாளைக்கு மட்டும் இன்னைக்கு 1 கிலோ கறி மட்டன் வாங்க 800 ரூபாய் வருது. அந்த 1000 ரூபாய் என்னத்துக்காகும்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? மீண்டும் நீங்க அவங்கள்ட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கை நீட்டி கேள்வி கேட்கிற உரிமையை இழக்கிறீங்க. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மீண்டும் சொல்றேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க. ஆனா தயவு செஞ்சு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடாதீங்க. அவ்வளவு நேர்மை நம்ம மக்கள்கிட்ட நேர்மை இருக்கு. ஐயோ கை நீட்டு காசு வாங்கிட்டுமே அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டே ஆகணுமே அவ்வளவு நேர்மையா இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட காசு கொடுத்தவன் உங்கள்கிட்ட திருடின காசுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களோட வளர்ச்சி திட்டங்கள், தொகுதி நிதி, அந்த நிதி, இந்த நிதினு வர திட்டங்கள் நிதி எல்லாத்தையும் திருடி உங்களுக்கு சும்மா போலிங்க ஒரு மாதிரி 500 1000 கொடுத்து போட்டு அவங்க பல 100 ஆயிரங்கள் கோடிகளை சம்பாதிச்சுக்கிட்டு அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா மக்களுக்கான வளர்ச்சி பணிகள் ஏதாவது இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த பகுதியில் இந்த லைட் போட்டு எத்தனை லட்சம் அடிச்சாங்க யாருக்கு தெரியும்? போட்டிருப்பாங்க 20 லட்சம் 30 லட்சம் கூட போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையான மதிப்பு என்ன இருக்கும்? 4-5 லட்சம் கூட இருக்காது. ஒரு தண்ணி டேங்க கட்டினா 50,000 கட்டி போட்டு 5 லட்சம் மதிப்பு போடுறாங்க. அது எப்படி ரவுண்டா 5 லட்சம் தான் வருமா? ஏன் 4,88,900 வரக்கூடாதா? அப்படிதான் போடுவாங்க. ஏன்னா அவங்க கட்டினது 1.5 லட்சமா இருக்கும், மீது 3.25 லட்சத்தை ஆட்டை போட்டு போயிருப்பாங்க. என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? மீண்டும் சொல்றேன், 500 1000க்கு உங்களோட வாக்குகளை விற்காதீங்க. தவறாமல் எங்கள் ஐயா மருத்துவர் கார்மேகன் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. ஐயா ஒரு ஆகச்சிறந்த மருத்துவர் மட்டும் இல்ல, ஒரு ஆகச்சிறந்த விவசாயி. அவருக்கு மண்ணோட வளம் தெரியும், மக்களோட கஷ்டம் தெரியும். இந்த பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதியா இருக்கு. விவசாயத்தை பத்தி நமக்கு என்ன? எங்கேயோ பவானியில சாயக்கழிவுக்கு வந்தா நமக்கு என்ன அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த வாய்க்காலையும் அந்த ஆத்திலேயே கலந்து வர சாயக்கழிவு நீர் தான் நமக்கு நிலத்துக்கு நீரா வருது. அதைத்தான் நம்ம போர் போட்டு இருக்கிறோம். ஆத்துல இருந்து டைரக்டா வீட்டுக்கு தண்ணி கொடுத்து அந்த விஷ தண்ணி தான் குடிக்கிறோம். 45 வயசுல ஒரு பெண்மணி கேன்சர் நோய் இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அந்த அம்மா சிகரெட் குடிச்சிருப்பாங்களா, பீடி குடிச்சிருப்பாங்களா, சாராயம் குடிச்சிருப்பாங்களா? இல்ல. ஆனா உங்களுக்கு கேன்சர் வருது. என்ன காரணம்? யோசிச்சு பாத்தீங்களா? என்னைக்காவது 6 வயசு குழந்தைக்கு கேன்சர் வருது. என்ன காரணம்? யோசிச்சு பாத்தீங்களா? நாம குடிக்கிற குடிநீர், நாம சாப்பிடுற காய், அரிசி எதுவுமே இங்க விஷம் இல்லாம இல்ல. எல்லா இடத்துலயும் கலப்படம். இந்த கலப்படம் வர்றதுக்கு யார் காரணம்? ஆட்சியாளர்கள். இந்த ஆட்சியாளர்கள் நினைச்சா இந்த கலப்படத்தை தடுக்க முடியும். கண்டிப்பா முடியும். இதே வெளிநாட்டுல எப்படி இருக்கு? இந்தியால இருந்து ஒரு உணவு பண்டம், ஏதாவது ஒரு உணவு பண்டம் போனா நடுக்கடலை நிறுத்தி வச்சுக்குவோம். உங்களுக்கு தெரியுமா? நடுக்கடல் நிறுத்தி வச்சுக்கிட்டு அதுல இருந்து வேண்டாம் சாம்பிள் எடுப்பான். சாம்பிள் எடுத்துக்கொண்டு அவன் லேப்ல டெஸ்ட் பண்ணி இதுல பெஸ்டிசைடு இல்ல, பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் இதுல கலக்கலின்னு தெரிஞ்சாதான் அவன் நாட்டோட கடல் எல்லைக்குள்ளேயே அனுமதிப்பான். உங்களை எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தை? ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை. வெளிநாட்டுல தடை செய்யப்பட்ட மருந்துகள் எல்லாம் நம்ம ஊர்ல விற்பனைக்கு வரும். வெளிநாட்டுல தடை செய்யப்பட்ட பொருட்கள், குழந்தைங்க சாப்பிடுற பொருட்கள், பிஸ்கட், அது இது, சிப்ஸ், அது இதுன்னு எல்லாம் நம்ம ஊர்ல விற்பனைக்கு வரும். அதனால நீங்கள் தவறாமல் இந்த பகுதியில் உள்ள மக்கள் வரிசையை 4 உள்ள மைக் சின்னத்திற்கு உங்களுக்கு வாக்குகளை செலுத்தி எங்கள் ஐயா மருத்துவர் கார்மேகன் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.